வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜீவா சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அமரகாவியம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அமரகாவியம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா 80களில் நடக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. இது லவ் ஸ்டோரி அப்படின்ன உடனே படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் எப்போ மீட் பண்ணுவாங்க, எப்போ லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். படம் ஆரம்பித்து 15வது நிமிஷத்துலேயே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைப்போம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதையாக இருக்கும். அது என்ன நடக்க போதோன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் 3 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற விஷயம் ரெண்டு வீட்டுக்கும் தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஹீரோயினை வேறு ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க. ஹீரோயின் நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு கவலையில் கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணி வச்சுருவார் ஹீரோ. அப்புறம் ஹீரோயின் இருக்க ஊரில் தேடி வந்து ஹீரோயினை பார்த்த உடனே அப்புறம் சமாதானமாகிடுவார். அதுக்கப்புறம் என்னத்துக்கு குழம்புனாருன்னு தெரியாது, அவரும் குழம்பி நம்மளையும் குழப்பி ஏதோ பண்ணி வச்சுருவார். கடைசியாக என்ன பண்ணி தொலைச்சாரு அப்படிங்கிறத இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படம் 80களில் நடக்கிற ஒரு பீரியட் சப்ஜெக்ட்ன்றதுனால இந்த 80களில் வந்து கமலஹாசன் நடித்த சத்யா படத்து போஸ்டர் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் ராம்போ 3, ராக்கி 3 படத்து போஸ்டர் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. 2-3 பழைய காலத்து போனை காட்டுறாங்க. இதுதான் பீரியட் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. படத்தில் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட தாவணிலாம் கட்டிட்டு வரல, எல்லாம் சுடிதார் தான் போட்டிருக்கு. 80களிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாவணி தான் போட்டிருப்பாங்க. இதை பீரியட் சப்ஜெக்ட்னு எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. இந்த படத்துடைய டைரக்டரே கேமராமேனாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்புறம் இனி இயக்குனர் வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ, அடுத்து பொழப்புக்கு என்ன பண்ணுறதுனால ஒரு நல்ல அடிமை சிக்கியிருக்கிறான், இவங்களை வச்சுக்கிட்டு நல்லா கேமரா ஒர்க் பண்ணி பழகிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு படம் பூரா நல்லா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் கதைக்கு ஒட்டாத ஒரு கேமரா ஒர்க்கை பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த படத்தில் நடிக்க தெரிஞ்ச ஒரே நடிகர் தம்பி ராமையா தான், அவரையும் சரியாக பயன்படுத்தலை. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக ஹீரோவுடைய கேரக்டரைசேஷன் என்னென்ன புரியல. ஹீரோ ஒரு நார்மலான ஆளா இல்லை லூஸா அப்படிங்கிறதே புரியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது உலகப் போர் சமயத்தில் மக்கள் நிறையா மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததுனால ஒரு மனநல மருத்துவமனைக்கு இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் போயிருக்காரு. அவர் போன உடனே மனநோயாளிகள்லாம் பார்த்து ஆறுதல் சொல்ல போயிருக்காரு. அங்கே இருந்த ஒரு மனநோயாளி அவரை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டிருக்கான். இவர் உடனே திமிரா, நான் தான் இந்த நாட்டுடைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு இருக்காரு. ஓஹோ அப்படியா, நான் கூட இங்கே வரும்போது ஹிட்லர் இருந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டாங்க, ஒன்றையும் சரி பண்ணிடுவாங்க, கவலைப்படாத அப்படின்னு இருக்கான். அந்த மாதிரி இப்போ இந்த படத்தை நீங்கள் இந்த படம் வந்து ரவிவர்மாவுடைய ஓவியம், இது ஒரு காவியம் அப்படின்லாம் உங்களை உஸ்பேத்தி விடுவாங்க. நம்பி போனீங்க, சர்ச்சிலுக்கு ஏற்பட்ட கை தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.